இந்தியாலேயே அதிக நம்பர் ஆஃப் பீப்புளை என்கொயரி பண்ணக்கூடிய ஒரு கேஸ் தான் செந்தில் பாலாஜி சாரோட கேஸ். கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் ஓடுது. அதுல பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து சுப்ரீம் கோர்ட் என்கொயரி பண்ணி ஆகணும். நல்லா நினைச்சு பாருங்க, 100 பேர் இல்ல 150 பேர் இல்ல 2000 பேரை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்கொயரி பண்ணி ஆகணும். அதே மாதிரி 500க்கும் மேற்பட்ட விட்னஸ், அதாவது வந்து ஐ விட்னஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களும் அந்த கருத்துக்களை கேட்டு இவங்க மேலலாம் வந்து ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டே பாத்தீங்கன்னா, அதாவது கம்ப்ளீட்டான கரப்ஷன் பண்ணிருக்காங்க, அதாவது ஃப்ராட் பண்ணிருக்காரு என்டர் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்திருக்காங்க. ஒரு வாட்டிலாம் பாத்தீங்கன்னா இடி வந்து அவரை வந்து கேப்சர் பண்றதுக்காக செக்ரட்டரியேட்குள்ளேயே போயிட்டாங்க. தமிழ்நாடு செக்ரட்டரியேட் டிஎம்கே ஆட்சி காலத்துல உள்ள போனோடனே கடைசி கட்டத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு பொலிட்டீஷியன் நம்ம படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி நெஞ்ச பிடிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி செந்தில் பாலாஜி சார் நெஞ்ச பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப ஹார்ட்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச பிடிச்சிட்டு அங்கேயே படுத்துட்டாரு. உடனே அவர் வந்து ஒரு பொலேரோ கார்ல போய் ஏத்தி அவரை படுக்க வச்சாங்க. கண்ணை மூடிட்டு தலைவர் யாரு பக்கத்துல வந்தாலும் பயங்கரமா கிக் பண்ணிட்டாரு. ஒரு வீடியோ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், கண்டிப்பா பாருங்க. நீங்க வீடியோ பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோல கிக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு தெரியல, அதாவது வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட், நீங்களே ஒரு டாக்டராவோ இந்த வீடியோ பார்த்துருந்தா சொல்லுங்க, ஒருத்தர் வந்து ஹார்ட் ரொம்ப வலிக்குது, ஹார்ட்ல வந்து ஒரு பெரிய பெயினா இருக்குன்னா இவ்வளவு பவர்ஃபுல்லா கிக் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. கரெக்டா இந்த டபிள்யூடபிள்யூல வர மாதிரி ஷான் மைக்கேல்ஸ் மாதிரி கிக்கு கரெக்டா விழுந்துச்சு. ஸோ யாராவது பக்கத்துல போயிருந்தாங்கன்னா அவ்வளவுதான், மூக்கு ரெண்டா போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நோஸ் வாரே ஸ்டார்ட் ஆயிருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சார் பாத்தீங்கன்னா 3 கட்சி தாண்டி வந்திருக்காரு. 471 நாள் அரெஸ்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2ல 1 பாத்திரேன்னு வந்து தைரியமா நின்று பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஆனா உண்மையாலுமே எவிடன்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? அதாவது செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்றது எவிடன்ஸோட, டாக்குமெண்டோட சுப்ரீம் கோர்ட் கிட்டையும் இடி கிட்டையும் இன்னைக்கு இருக்கு. இடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, இன்னைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 நாள் ஆகுது. இந்த 25 நாள்ல பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடியே வந்து இடி வந்து இவர் அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னது கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இடி எப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு விவசாய குடும்பத்துல இருந்து ஒரு பிறந்த செந்தில் குமார் அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜின்னு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பேரை மாத்தி இருந்திருப்பாரு. செந்தில் பாலாஜி சார பாத்தீங்கன்னா அல்லது செந்தில் குமார் சார பாத்தீங்கன்னா இடி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க போறாங்க. எஃப்ஐஆர் ஆல்ரெடி பதிவாயிருச்சு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கிட்ட திரும்பவும் கூட்டிட்டு போறாங்க. ஏதாவது இது வந்து ஒரு படத்துல எல்லாம் வரதை விட பயங்கரமான ஒரு ஸ்டோரி தான். செந்தில் பாலாஜி சார் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கோம், நீங்க வெளியே விட்டீங்கன்னா மினிஸ்டர் பொசிஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க திரும்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவோம்னு சொல்லும். ஆனா வந்து ஒரு 3வது நாள் 4வது நாளே வந்து டிஎம்கே கவர்மெண்ட் மினிஸ்டர் பொசிஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இப்ப புதுசா வந்த மினிஸ்டர் பொசிஷன்லயும் நிறைய ஊழல்கள் இருக்கு. அதாவது செந்தில் பாலாஜி சார்ட்ட இன்னைக்கு இருக்க 3 மிகப்பெரிய ஊழல்கள், அதாவது அவரோட கம்ப்ளீட்டான அந்த மினிஸ்டரியல் டென்யூர் 2011 நான் சொல்லிட்டு இருக்கேன், அதுல இருந்து கம்ப்ளீட்டான ஊழல்கள் என்ன இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவரை பத்தி ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோவா பார்த்துருவோம். அவர் வந்து 1975 பிறக்கிறாரு, கரூர்னு ஒரு மாவட்டத்துல. அவர் வந்து ஒரு சில கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியெல்லாம் நமக்கு தேவையில்லை, வேணாம். ஸோ அதே மாதிரி ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து பிறக்கிறாரு. விவசாய குடும்பத்துல பிறந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இல்ல காலேஜ் படிக்க கூட நம்ம அரசியல வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற ஒரு ஆட்டிடியூட்ல வந்துருவாரு நான் நினைக்கிறேன். சோ அதுல என்ன நினைக்கிறாரு, ஃபர்ஸ்ட் டிஎம்கேல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்து ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 2001 ஏடிஎம்கேக்கு மாறுறாரு. ஏடிஎம்கேல மாறினோடனே பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் சாரோட கேம்ப் அப்பயே 2001 அப்பயே பாத்தீங்கன்னா வந்து அதாவது உள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது 2001 பண்றேன் பாத்தீங்கன்னா அவரு உள்ள போயிட்டு ஏதாவது விஷயம் வந்து நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது 2005 பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவா ஜெயிச்சும் காட்டுறாரு. மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கூட வச்சுக்கலாம் அவருக்கு. அதாவது கட்சியில சேர்ந்து ஒரு 6-7 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா எம்எல்ஏ பொசிஷன் ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன நடக்குது, கட்சியில இருக்காரு, நிறைய வளர்ச்சிகள்லாம் இருக்கு. 2011 பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தான் கொல்ல ஆரம்பமானது. அதாவது அதுல என்ன நடக்குது தெரியுமா, அதாவது டிரைவர்னா இவ்வளோ, கண்டக்டர்னா இவ்வளோ, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொசிஷனா இவ்வளோன்னு சொல்லிட்டு அவரே பிக்சடா வச்சிருக்காரு. அவரோட பிஏ ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் சண்முகம் பிளஸ் கார்த்திகேயன் சாரும்.
அவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பினாமின்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியேட்டர் மாதிரி, கேஷ் கலெக்டர்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு வந்து டிரைவர் ஆகணுமா, நம்ம அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்கே. ஸோ உள்ள வந்துட்டீங்கன்னா போதும், 1.5 நாள் ஃபுல்லா, அதாவது வந்து 2 நாள் நீங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. வாரத்துல ஒரு 3 நாள் தான் ஒர்க். ஜாலியா இருக்கலாம். அதாவது வண்டி ஓட்டும் போது மட்டும் நீங்க முழிச்சிருந்தா இருக்கணும். பர்சனல் ஒர்க் பேலன்ஸ் நல்லா இருக்கும். சம்பளமும் நல்லா வரும். ப்ளூ சீட் எல்லாம் வாங்கினா சொல்லவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்னா எவ்வளவு அப்படி இப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 40 லட்சம் வரையும் கரெக்ட் பண்ணியிருக்காரு. 40 லட்சத்தை வந்து மக்கள் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு சில பேரு அவங்களோட ஒய்ஃபோட தாலி அடை வச்சிருக்காங்க. ஒரு பிள்ளை கல்யாணம் நடக்குதுன்னா வந்து கல்யாணம் வச்சு இந்த பணத்தை வாங்கி நீ முதல் வேலை வாங்குமா, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகுமா, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், மாப்பிள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும்னு வேலை வாங்க காசு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய மக்கள் இன்ஜினியர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணுன்றவங்க பாத்தீங்கன்னா ஊழல் கொடுத்து, அதாவது பிரைப் கொடுத்து, லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு வாங்கியும் கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மோசடின்னு ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த கேஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, செந்தில் பாலாஜி சார் மாட்டினது பாத்தீங்கன்னா ஒருத்தர்ட்ட வந்து 30 லட்சம் வாங்கியிருக்காரு. 30 லட்சத்தை அதாவது திருப்பி கொடுக்கவே இல்லை. ஒரு 2 செக் 15 லட்சம் 2 செக் வந்து போட்டு அவங்களோட பிஏ வந்து செந்தில் பாலாஜி சார் முன்னாடி கொடுக்குறாங்க. ரெண்டுமே பவுன்ஸ் ஆகுது. பவுன்ஸ் ஆனோடனே வந்து என்ன நடக்குதுன்னா, அவர் போய் ரொம்ப கோவத்தோட ஃபர்ஸ்ட் ஈடிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்கிறாரு. ஈடி வந்து அப்போ ரிசர்ச் பண்ணி சார்ஜ் ஷீட்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட 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 பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓவராலா இன்னைக்கு ஈடிட்டுக்கு சார்ஜ் ஷீட் போட்டு 3000 பேஜுக்கு மேல, நினைச்சு பாருங்க, 3000 பேஜுக்கு மேல ஒரு ஊழல், அதோட சார்ஜ் ஷீட். ஓவராலா அவர்கிட்ட இருக்க அதாவது அவர்கிட்ட இருக்க சொத்துக்கள் அப்படிலாம் பாத்தீங்கன்னா 67 கோடி கிட்ட அவர்கிட்ட மட்டும் இருக்கு. ஓவராலா மொத்தமான அக்யூஸ்ட் இன்வால்வ் ஆகும் பாத்தீங்கன்னா 2300 பேருக்கு மேல, விட்னஸ் பாத்தீங்கன்னா 600 பேருக்கு மேல. அவரு பேங்க் டெபாசிட்ல மட்டும் செந்தில் பாலாஜி சார் 1.5 கோடி தான் வச்சிருக்காரு. அவரு பேர்ல ரொம்ப கம்மியான பணம். ஆனா அவங்க ஒய்ஃப் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா, அதாவது 29 கோடி கிட்ட இருந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் தொலைவி பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது ஒய்ஃப் வந்து இவ்வளவு பணம் வச்சிருந்திருக்காங்க, அடுத்து பினாமிட்டனா நிறைய பணங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அக்யூஸ் எல்லாம் விசாரிக்கணும் இல்லையாங்க. அதாவது 2300 அக்யூஸ்ட் விசாரிக்கிறதுக்கு கோர்ட்ல எப்படி போய் கூட்டிட்டு போகுது, எந்த நாள்ல வர வைக்கிறது. அதனால சுப்ரீம் கோர்ட்டே இந்த கேஸை விசாரிக்க ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமே தேவைன்னு சொல்லிட்டு நக்கலா சொல்லியிருக்காங்க. அதாவது செந்தில் பாலாஜி சார் கேஸ. இப்போ என்ன நடக்குது, அதாவது ரீசெண்டான ஆட்சியில ஒரு கேம் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. திரும்பவும் பாத்தீங்கன்னா வந்து செந்தில் பாலாஜி சார் கம் பேக் கொடுக்குறாரு. ஜூன் 14 2023 இடி திரும்பவும் நான் வந்து செந்தில் பாலாஜி சார் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு செக்ரட்டரியேட் கேட்கிறாங்க. அவங்க கேட்கும்போது அது போஸ்ட்பான் பண்ணிட்டே இருக்கு தமிழ்நாடு செக்ரட்டரியேட். அன்னைக்கு அதாவது வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இடி என்ன பண்றாங்க, செக்ரட்டரியேட்டுக்குள்ளேயே வந்து, அதாவது நான் செந்தில் பாலாஜி சார் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னோடனே செந்தில் பாலாஜி சார் அன்னைக்கு தான் நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. 1.5 மாசம் அதாவது ஹாஸ்பிட்டலே இருந்தாரு. அதுக்கப்புறம் புழல் ஜெயிலுக்கு மாற்றப்பட்டாரு. அதாவது ஒரு டிஎம்கே மினிஸ்டர் பொசிஷன்ல இருந்து அந்த மினிஸ்டர் பொசிஷன் ரிசைன் பண்ணிட்டு கோர்ட்டே பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கு. தண்டனை பாத்தீங்கன்னா 467 ஒரு நாள், அதாவது நியர்லி 1.5 வருஷம் ஜெயில வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அதாவது ஜெயில போயிட்டு திரும்பவும் வெளியே வந்திருப்பாரு இல்லையா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் தப்பு பண்ணேன், இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சிட்டேன். இன்னைக்கு இதுதான் இந்தியாவில் நடக்கிற ஒரு குற்றமே. அதாவது இந்தியன் அரசாங்கம் என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி ஊழல் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்களோட சொத்துக்களையே முடக்கலாம். ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க சொத்துக்கள் எல்லாம் கைப்பற்றிடணும். நீங்களும் அப்படியே விட்டுட்டு தண்டனை, அதாவது 1.5 வருஷம் ஜெயில இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து திருப்பி அந்த சொத்தை வந்து அப்படியே அவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் நிறைய ஊழல்கள் பண்ணலாம், அடுத்த ஒரு வருஷம் ஆனா உள்ள இருந்துக்கலாமே அப்படின்னு நினைக்க தான் செய்வாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் வாய்ப்புகள் இருக்குதான். இப்ப வெளியே வந்து என்ன பண்றாரு, 3 நாள்ல இன்னொரு மினிஸ்டர் பொசிஷன் கொடுத்துட்டாரு நம்ம ஸ்டாலின் சார். ஸோ இப்போ என்ன நடக்குது, புதுசா வந்த மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு ஊழல் நடக்குது. அதாவது அதுல என்ன நடக்குதுன்னா வந்து புதுசா, அதாவது எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்துறையிலையும் அதுலயும் இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஊழல்கள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க உங்க ஏரியால ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இல்லையா, அதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் 8 லட்சம் இருக்கும். ஆனா நம்மளோட கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம இவரு செந்தில் பாலாஜி சார் இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 13 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 1, 2 வாங்கல, 48,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க. நீங்க நினைச்சு கால்குலேட் பண்ணி பாருங்க, எவ்வளவு கோடி, 397 கோடி ஊழல் நடந்திருக்கும். ஸோ இந்த பணம்லாம் எங்கப்பா போகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிஸ்டர் கிட்ட, ஒரு குடும்பத்துக்கிட்ட போகும். இதுதான் இன்னைக்கு போன வாட்டி அதாவது இருந்த கவர்மெண்டோட ஒரு நிலைமையா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட செந்தில் பாலாஜி சார் என்ன பண்றாருன்னா வந்து ஒரு டைரக்டா பிரஸ்ல வந்து அதாவது வந்து அந்த பயத்தோடையும், அதாவது வந்து ஃபேஸ்ல தெரியாது, ஆனா வந்து எப்படின்னா அந்த குறை குடம் கூத்தாடும்னு சொல்ற மாதிரி தான். அதாவது வந்து
அவங்க கிட்ட ஏதோ ஒரு குற்றங்கள் இருக்கு. குற்றங்கள் இருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து, அந்த மாரி நெறைய ஏதேதோ வாயில இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. 3வது விஷயம் என்ன தெரியுமாங்க? டாஸ்மாக் ஊழல். டாஸ்மாக்ல பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பாட்டிலுக்கு ரூ. 10லேருந்து ரூ. 50 வரை எக்ஸ்ட்ரா வருமானம் வர வச்சு, அந்த எக்ஸ்ட்ரா வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதிகாரிகளுக்கும், அதுல 60% பார்த்தீங்கன்னா, மினிஸ்டருக்கும் போய் சேர்ந்திருக்கு. இதுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கோடி வந்திருக்கு. இந்த 3 ஊழலும் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி சார் ரொம்ப அதாவது அதிகமா வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு சாமானிய மக்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து காசு தராரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓட்டுமே போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடோட உண்மையான ஒரு நிலைமை. ஸோ, இப்ப செந்தில் பாலாஜி சார் மேல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இன்னைக்குமே விசாரணை போயிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் விசாரிக்க வரும்போது, முன்னாடி இருந்த கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அவர புரொடெக்ட் பண்ணிட்டு, அவர தடுத்துட்டே இருந்திருக்கு. அதாவது ஒரு பேப்பர் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிட்டு அந்த விசாரணை நடக்கிற அந்த குழுவ வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கு. நீங்க நெனச்சு பாருங்க, ஒரு படத்துல வர மாரி நெஞ்ச புடிச்சுட்டு திருப்பி வண்டியில படுக்காரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள். இந்த ஒரு மனுஷனால கிரியேட் பண்ணப்படுது. ஸோ, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மனுஷன் ஒரு எல்லைய தாண்டிட்டான். அதாவது வந்து ஒரு பேராசையில ஒரு கட்டத்த தாண்டிட்டானாவே, அவன் தன்ன புரொடெக்ட் பண்ண, தன்னோட சொத்துக்களையோ, தன்னோட பினாமீஸ புரொடெக்ட் பண்ண என்ன வேணாலும் பண்ணுவான். அது என்ன ரியாலிட்டியா வேணாலும் உண்மையாவே நான் பண்ற மாரி நெறைய விஷயங்கள பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ, அந்த மாரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்கன்னு சொல்லுது. இது வந்து நானே வந்து அவர் மேல ஒரு பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஷியலா வைக்கல. இது ஆல்ரெடி இந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹைகோர்ட்டையும், சுப்ரீம் கோர்ட்கிட்டயும் இருக்கு. ஸோ, இடி வந்து இத முழுமையா விசாரிச்சுட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்றத நம்ம கம்ப்ளீட்டா பார்ப்போம். நீங்க செந்தில் பாலாஜி சார பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உண்மையாலுமே நல்ல மனுஷன் தானா? உண்மையாலுமே உங்க தொகுதிக்கு நல்லது பண்ணியிருந்தாலும், நான் என்ன நெனைக்கிறேன், அரசியல் ரீதியா அதாவது இந்த 3 விஷயங்கள் நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்திருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இந்த மின்சாரத்துறை, டிரான்ஸ்போர்ட்ல வாங்குனது, பாட்டிலுக்கு ரூ. 10 இந்த மாரிலாம். இந்த 3யுமே நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல இந்த மாரி வந்து நார்மலா இருக்கக்கூடியது தான். ஆனா எங்களுக்கு நல்லதும் பண்ணியிருந்திருக்காரு. அவர் உண்மையாலுமே நல்ல மனுஷன் தான். அப்படின்னு நெனைச்சாலும் நீங்க கமெண்ட் தெரிவிங்க. எல்லா மக்களும் நாங்களும் உங்களோட கருத்த உண்மையா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். ஸோ கருத்துக்களை பரிமாறுவோம். நியாயம் வெல்லட்டும். மிக்க நன்றி.